ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜிம்கி செட் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நெக் செட் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு க்ளேவை நீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டு ஒன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ஜிம்கா ரெடி பண்ணிக்கிறேன். எப்போதும் போல் இந்த மாதிரி க்ளேவை எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணி இந்த எட்ஜஸ்லாம் ஸ்மூத் பண்ணிட்டேன். டிசைன் பண்ண என்ன எடுத்துருக்கேன்னா பென் கேப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பென் கேப்பால் இந்த இடத்துல ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பென்னோட ஃப்ரண்ட்டு பார்ட்டால் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். இதே டிசைனை இந்த கீழே எட்ஜிலையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நிக்ரோமேர் வச்சு. இப்போ இது ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த நிக்ரோமேரால் இந்த இடத்துல கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சைடு எட்ஜெலாம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பீட்ஸ் வச்சுக்க போகிறேன். இப்போது இந்த ஸ்டிக் பீட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இது வந்து இந்த சைடு வெளில வராத மாதிரி மட்டும் வச்சுக்கணும். ஃபுல்லாக வச்சுட்டு மேலே ஒரு யூபின் கொடுத்துட்டேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. மேலே யூபின் கொடுத்துருக்கேன். ட்ரை ஆகட்டும். இதுக்கு ஸ்ட்ரெட்டு பண்ணிடலாம். கொஞ்சம் க்ளேவ் எடுத்துகிட்டு இந்த மேங்கோ ஷேப் இருக்குல்ல, அதில் எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து லெஃப்ட் சைடு உள்ளதை ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இந்த எட்ஜெலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிட்டு இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெட்டோட அளவு வந்து 0.25 இருந்தால் போதும். இந்த முதல்ல இந்த சைடு எட்ஜெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பேக் சைடை வந்து 0.25 அளவுக்கு விட்டுட்டு இந்த எக்ஸஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா அந்த ஜிம்கியோடு இதை அட்டாச் பண்ணிடலாம். இந்த சைடு எட்ஜெல்லாம் ஸ்மூத் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற டிசைனை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு நீடில் எடுத்துகிட்டு அந்த இம்ப்ரெஷனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற இம்ப்ரெஷனை அப்படியே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த ஜிமிக்கியில் இருக்கிற யூபின் இருக்குல்ல, அதில் இன்னொரு யூபின் கொடுத்துட்டு இந்த ஸ்டெட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு இது தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான earchain பண்ணிடலாம். earchain பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி மோல்டு வாங்கினோம்ல, அந்த மோல்டில் அந்த சைடு உள்ளது ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு உள்ளதில் 4 பீஸ் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எக்ஸஸ் இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதை கட் பண்ணிடலாம். அதனால் இந்த மாதிரி இந்த இம்ப்ரெஷன் மட்டும் வர மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கிறேன். இதே இந்த மேங்கோ டிசைன் வச்சு தான் நான் நெக் செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து யூபின் கொடுத்து 4 அட்டாச் பண்ண போகிறேன். நான் நெக் செட் எப்படி பண்ணேன்னா, 2 சைடு உள்ள அந்த மேங்கோ பீஸும் ஆப்போசிட் வந்து எடுத்து அதில் ஹோல் போட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நான் வந்து காட்டுறேன். இப்போ 4 பீஸும் எடுத்துட்டோம். இந்த எக்ஸஸை வந்து இப்போ கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நான் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸாக்டோ நைஃப் வச்சு கட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போது இந்த சைடு இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இந்த இடத்துல
இந்த இடத்துல இந்த கர்வாக கொஞ்சம் கட் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்காக தான் இந்த இடத்துல இந்த கர்வ்லாம் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த எட்ஜ்லேயும் கொஞ்சம் இந்த எக்ஸாக்டோ நைஃப் வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி 4 பீஸையும் இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 4ஐயும் அட்டாச் பண்ண போகிறோம். 4மே ஒரே சைடு எடுத்துருக்கேன். ஒரு சைடு இயரிங் வந்து இந்த மாதிரியும், இன்னொரு சைடு வந்து இதுக்கு ஆப்போசிட் வர மாதிரியும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்குல்ல இந்த டிசைனில் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷோட பேக் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் நம்ம வந்து பேக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோன் வச்சுக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு யூபின்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு 4ஐயும் அட்டாச் பண்ணிடலாம். அதில் ஒரு யூபின் கொடுத்துட்டு இதை வந்து செகண்ட் பீஸில் அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 பீஸையும் 2 யூபின் போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு டாப்பில் ஒரு யூபினும் இந்த ஸ்டெட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு யூபின்னும் வச்சுக்கலாம். கரெக்டாக எந்த சைடு வருதுன்னு பார்த்து அந்த யூபின் வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து ஈவனாக அது 4 பீஸும் இருக்காது. அதுக்காக தான் இப்போ மேலே ஒரு யூபின் கொடுத்துட்டேன். இதில் தான் நம்ம வந்து ஹூக் வச்சுப்போம். இப்போது இந்த கீழே இருக்கிற இந்த பார்ட்டில் ஒரு யூபின் கொடுத்துக்கிறேன். அதில் இன்னொரு யூபின் கொடுத்து இதை வந்து இந்த ஸ்டெட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல பார்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு இயர் செயின் இது. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ட்ரை ஆக விட்டுடலாம். இதோட பேர் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதை காட்டுறேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மேங்கோ அந்த ஸ்டெட்டு எல்லாமே இதுக்கு நம்ம பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ரெடி பண்ணி வச்ச நெக் செட்டையும் காட்டுறேன். இதுக்கு ரெடி பண்ணி வச்ச நெக் செட்டை அந்த இயர் செயின் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணோம்ல அந்த மோல்டில் இது எடுத்திருக்கேன். மேங்கோ ஷேப் மொத்தமாக 14 எடுத்திருக்கேன். அதாவது 28 பீஸ் எடுத்திருக்கேன். ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஹோல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஃபுல் செட்டு இதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.